ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் ஆபிரகாமில் தொடங்கி நம்மில் நிறைவு பெறும் தெய்வீக ஆசீர்வாதம். ஆதியாகமம் 28:14-22 அடிப்படையில் ஒரு விரிவான ஆன்மீக ஆய்வு. மனித வரலாற்றின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கடவுளின் அன்பும் கருணையும் வெளிப்படுகிறது. உலகை படைத்தவர் பாவத்தினால் விழுந்து மனிதனை விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் தேடுகிறார். அவர் தம் மக்களுடன் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் வழியே ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். பைபிள் முழுவதும் ஆசீர்வாதம் என்பது கடவுளின் திட்டத்தின் மையமாக இருக்கிறது. ஆதியாகமம் 28:14-22 யாக்கோபுக்கு வழங்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த உண்மையை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. உன்னாலும் உன் சந்ததியினாலும் பூமியில் உள்ள மக்கள் கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை உலகம் முழுவதையும் உள்ளடக்கும் கடவுளின் இரட்சணிய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமின் வாழ்வில் தொடங்கிய ஆசீர்வாதம் ஈசாக்கு, யாக்கோபு வழியாக தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தில் வெளிப்பட்டு இறுதியில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெற்றது. இன்று கிறிஸ்துவை நம்பும் ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாகிறோம். இந்த காணொளியில் ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அது தலைமுறைகள் வழியாக எவ்வாறு தொடர்ந்தது, கிறிஸ்துவில் அது எவ்வாறு நிறைவு பெற்றது, இன்றைய நம் வாழ்க்கையில் அதற்கு என்ன அர்த்தம் என்பவற்றை விரிவாக ஆராயப் போகிறோம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்பது பைபிளில் மிக ஆழமான அர்த்தம் கொண்ட சொல். எபிரேயத்தில் பராக் என்று வரும் இந்த சொல் வாழ்வை வளப்படுத்துதல், உயர்த்துதல், பாதுகாப்பு அளித்தல், தேவனின் அருளை வழங்குதல் போன்ற அர்த்தங்களை தருகிறது. கிரேக்கத்தில் யூலாஜியா என்று வரும் சொல் நல்ல வார்த்தை, புகழ்ச்சி, நன்மை வழங்குதல் என்று பொருள். ஆசீர்வாதம் என்பது வெளிப்புற வாழ்க்கை நலன்களுக்கு புறம்பாக கடவுளின் சந்நிதியோடு வாழ்வதே. பைபிளில் ஆசீர்வாதம் பொருளாதார வளத்தையும் பிள்ளை பேரொளியையும் நிலத்தையும் குறிக்கிறது. ஆனால் அதைவிட ஆழமானது. அது இரட்சிப்பை நோக்கி வழிநடத்துகிறது. திருச்சபை தந்தை செயின்ட் ஆகஸ்டின் ஆசீர்வாதம் குறித்து சொல்வதாவது, உண்மையான ஆசீர்வாதம் வெளிப்புற பொருள்களில் கிடையாது, அது உள்ளத்தின் அமைதியிலும் கடவுளின் அன்பிலும் இருக்கிறது. மனிதன் எவ்வளவு பொருள் வைத்திருந்தாலும் உள்ளம் அமைதியற்றதாக இருந்தால் அது ஆசீர்வாதமல்ல. ஆனால் ஒருவன் எளிமையிலும் கடவுளின் அன்பில் வாழ்ந்தால் அதுவே உண்மையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது தனிப்பட்ட நன்மையை மட்டுமல்ல, பிறருக்கு நன்மை செய்யும் ஆற்றலையும் கொண்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வதற்கு அர்த்தம் என் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமின் வாழ்க்கை பைபிளில் மிகப்பெரிய திருப்புமுனை. கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தது சாதாரண மனிதராக வாழ்ந்த போதும். அவரிடம் கடவுள் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நாமம் பெரிதாகும், உன்னால் பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தம் பல பரிமாணங்கள் கொண்டது. முதலில் அவர் ஒரு பெரிய சந்ததியை பெறுவார். இரண்டாவது, கானான் தேசம் அவருக்கு கொடுக்கப்படும். மூன்றாவது, அவர் வாழும் வாழ்நாளெல்லாம் கடவுளின் சந்நிதி அவரோடு இருக்கும். ஆனால் மிக முக்கியமானது, அவரின் சந்ததியின் வழியாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒரு தனிப்பட்ட சுகவாழ்க்கை வாக்குறுதி அல்ல, அது உலகின் இரட்சிப்பை நோக்கிய கடவுளின் திட்டம். அவரது சந்ததியிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே உலகிற்கு உண்மையான ஆசீர்வாதம். திருச்சபை தந்தை செயின்ட் இரேனேயஸ் கூறுகிறார், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் மூலம் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டார். அந்த விசுவாசமே கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் நிறைவு பெற்றது. அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறுதியில் கிறிஸ்துவின் இரட்சிப்பில்தான் நிறைவு பெற்றது. ஈசாக்கு, யாக்கோபு வழியாக ஆசீர்வாதம் தொடர்ந்தது. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கும் அதே வாக்குத்தத்தத்தில் பங்கு பெற்றார். கடவுள் அவரிடம், உன் தந்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்கு தருகிறேன் என்று உறுதியளித்தார். யாக்கோபு தனது வாழ்க்கையின் மிகத் தாழ்ந்த நிலையிலிருந்தபோது அந்த வாக்குத்தத்தம் அவருக்கும் வழங்கப்பட்டது. அவர் பயந்து ஓடிக்கொண்டிருந்த போது கனவில் வானத்தை நோக்கி எழும் ஏணியும் அதில் ஏறும் இறங்கும் தேவதூதர்களையும் கண்டார். அந்த கனவின் உச்சியில் நின்று கடவுள் சொன்னார், உன்னாலும் உன் சந்ததியினாலும் பூமியிலுள்ள மக்கள் கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். யாக்கோபின் 12 மகன்கள் இஸ்ரவேல் தேசத்தின் அடித்தளமாக அமைந்தனர். அந்த தேசம் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், சட்டம், ஆலயம் ஆகியவற்றின் வழியாக உலகிற்கு ஆசீர்வாதம் ஆனது.
இறுதியில் அந்த சந்ததியிலிருந்தே கிறிஸ்து பிறந்தார். ஆசீர்வாதத்தின் ஆன்மீக அர்த்தம். ஆசீர்வாதம் என்பது ஆன்மீக பரிமாணத்தை உடையது. விசுவாசமுள்ளவரின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டார். அந்த விசுவாசமே அவரை ஆசீர்வதித்தது. ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது. பெற்றோரின் விசுவாசம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதே சமயம் பாவமுள்ள வாழ்க்கை தலைமுறைகளை துன்பப்படுத்துகிறது. எனவே விசுவாசத்தில் வாழ்வது ஒருவருக்கே மட்டும் அல்ல, அவரது சந்ததிக்கும் பயனுள்ளதாகும். திருச்சபை தந்தை செயின்ட் ஜான் கிறிசோஸ்டம் சொல்வதாவது, ஒரு விசுவாசியான குடும்பத் தலைவன் தனது குடும்பத்தையே தேவாலயமாக ஆக்குகிறான். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் மூலமாகிறது. இரட்சணிய வரலாற்றில் ஆசீர்வாதத்தின் பங்கு. ஆசீர்வாதம் பைபிளில் ஒரு உலகளாவிய பார்வையை வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யூதர்களுக்கே மட்டும் அல்ல, எல்லா ஜாதிகளுக்கும். கலாத்தியர் 3:14 பவுல் எழுதுகிறார், ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜாதியினருக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவே அந்த ஆசீர்வாதத்தின் உச்சம். அவரில் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பரிசுத்த ஆவியின் வரமும் கிடைக்கின்றன. இதுவே உலகிற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவில் ஆசீர்வாதத்தின் நிறைவு. இயேசுவில் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பாகும். அவர் தம் இரத்தத்தின் மூலம் நம்மை சுத்திகரித்தார். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை தந்தார். அவர் நமக்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கையை கொடுத்தார். இயேசுவின் ஆசீர்வாதம் வெளிப்புற வளத்தை மட்டுமல்ல, உள்ளத்தையும் மாற்றுகிறது. நம் வாழ்க்கையில் சமாதானம், ஆனந்தம், அன்பு, சேவை மனப்பாங்கு, நம்பிக்கை ஆகியவற்றை உருவாக்குகிறது. இன்றைய நம் வாழ்க்கையில் பயன்பாடு. இன்றைய காலத்தில் ஆசீர்வாதத்தின் செய்தி மிகவும் பொருத்தமானது. மக்கள் ஆசீர்வாதம் என்பதை கிட்டத்தட்ட பொருள் செல்வமாக மட்டுமே கருதுகிறார்கள். ஆனால் பைபிள் நமக்கு காட்டுவது உண்மையான ஆசீர்வாதம் என்பது கடவுளின் சந்நிதியோடு வாழ்வதே. ஒரு குடும்பம் கடவுளின் வழியில் நடந்தால் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சமுதாயம் கடவுளை அஞ்சினால் அந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தேசம் நீதியிலும் நேர்மையிலும் நடந்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கைச் சாட்சிகளிலும் நாம் இதை காண்கிறோம். உதாரணமாக, பல தந்தையர், தாய்மார்கள் தங்கள் விசுவாசத்தால் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். பிள்ளைகள் அந்த பாதையில் நடந்தபோது கடவுள் அவர்களையும் ஆசீர்வதித்தார். பல சுவிசேஷ பிரசங்கிகள் தங்கள் வாழ்க்கையை தியாகமாக கொடுத்து உலகிற்கு ஆசீர்வாதமாக ஆனார்கள். முடிவாக, ஆதியாகமம் 28:14-22 யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சியாகும். அது தலைமுறைகளாக தொடர்ந்து இறுதியில் கிறிஸ்துவில் நிறைவு பெற்றது. இன்று கிறிஸ்துவை நம்பும் ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளிகள். ஆசீர்வாதம் பொருள் செல்வம், உடல் நலம், உலக நன்மைகள் மட்டுமல்ல, அது இரட்சிப்பு, சமாதானம், அன்பு, பரிசுத்த ஆவியின் வரம், நித்திய ஜீவன் ஆகியவற்றில் நிறைவு பெறுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தில் நடந்தது போல் நாமும் விசுவாசத்தில் நடந்தால் கடவுள் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். நம் வாழ்வு நம்மையே அல்ல, நம் சுற்றத்தாரையும் நம் சமூகத்தையும் நம் தேசத்தையும் ஆசீர்வதிக்கும் வழியாக மாறும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.